உடன்மையாகிறோம். முழங்கால் படியிட்டு சேரில் இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவாதி தேவன் ராஜாதிராஜன் இந்த 8ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் காலை வேளையில் அடியனை உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு ராஜாதிராஜனை இம்மட்டும் 7 மாதங்களை கடக்க செய்து இந்த 2026ஆம் வருடத்தின் 8ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் விசேஷித்தமாக இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு கொள்ளும்படியாக இந்த பரிசுத்த நாளாகி இந்த ஓய்வு நாளில் அவர் ஆசரிக்கும்படியாக தேவன் பாராட்டின தயவுக்காக கொஞ்ச நேரம் எல்லாரும் வாயை திறந்து என் தேவாதி தேவனை நோக்கி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு வாயை திறந்து விண்ணப்பங்களை ஏறிடுங்க. எங்களை தகுதியுள்ள பிள்ளைகளாய் உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனின் ஆராதனை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாகவும் இந்த நாளின் ஆராதனையில் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து நடத்தும்படியாக நம்ம பாஸ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிக்கப்படுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நின்று ஒரு சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவ நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சேர்ந்து பாடுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, கரங்களை தட்டி உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் தேவா இரக்கத்தின் சீரகம் நீரே, இயேசு மகராஜா எங்கள் தேசா இரக்கத்தின் சிகரம் நீரே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, ஏழைகளின் எளியோரின் நம்பிக்கை எதனை அறிந்து நீர் உதவிடும் தகப்படும் நீரே, ஓதிக்கட்டும் எதனை அறிந்து உதவிடும் தகப்படும் நீரே, இயேசு மகராஜா எங்கள் தேவா இரக்கத்தை சிகரம் சேர்ந்து பண்ணுவோமா? இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை,
நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சென்று பரவலமா. வெட்கப்பட்டு போவதில்லை. உண்மையால் உணர்ந்தவர்களா தேவ நாம மகிமைப்படும்படியா அவர் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு சேர்ந்து ஒருமனப்பட்டு வரலாம். வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீ, ஆனந்த தைலத்த தலையை நிரப்புகிறீ. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீ, ஆனந்த தைலத்தின் நிரப்புகிறீ. என் பாத்திரம் நிரம்பி வருகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வருகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி. உற்சாகமாய் கரங்களை தட்டி கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்தவர்களாய் ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோமா. நன்றி தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளில அடியனை உங்களை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு. வரை எங்களோடு கூட ஆசீர்வாடி கிருபைகளுக்காக நன்றி. மீதியான கருத்து கருத்தில் ஒப்பு கொடுக்க மீ பிரேசுவின் முடிஞ்ச நல்ல பிதாவே, ஆமே ஆமே. அப்படியே நின்றவனமாய் ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்மத்திற்கு தான் அருமையான பிரதர் ஜெஃப்ரி விக்கி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி சங்கீதம் 46, சங்கீதம் 46 மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா. சகல தேவன் தமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமும் ஆனவர். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்களும் நான் பயப்படுவேன். தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதில்
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடையும் மட்டும் யுத்தங்களையும் ஓய்வு பண்ணுகிறார். வில்லை உடைத்து ஈட்டியை மூர்க்கினார். ரதங்களை சுட்டெரிக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். தேங்க்யூ பிரதர். நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? தேவன் நமக்கு அடைக்கலமும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபரிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நல்லவராக இருக்கிற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக கரங்களை உயர்த்தி ஒரு சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா எடுத்து வாசிப்போம். இந்த மாதத்துக்குண்டான வாக்குத்தத்தத்துக்குள்ளாக கடந்து வருவோம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு பேசுகிறதான ஒரு வார்த்தை. எல்லாரும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. தேவன் கொடுத்ததான வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசி. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் புதிய பழைய ஏற்பாட்டிலே 1061ஆம் பக்கத்தில் இருக்கு. எல்லாரும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் எடுத்து வாசிங்க சொன்ன அதுக்கு தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் தம்முடைய ஜனமாய் தேவன் ஏற்றுக்கொள்கிறார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. அப்போ யாக்கோபாய் இருக்கிறவனை இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவத்தில் இருந்த நம்மை இஸ்ரவேலர்களாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். இஸ்ரவேலாய் மாறிட்டம் பாஸ்டன் சொல்றவங்க மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் நடுவிலே என் தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப இங்க இருக்கிறாரா இல்லையா? எப்படி சொல்றீங்க சக்கினா சிஸ்டர்? வசனத்தின் மூலமா சொல்லலாமே. எப்படி சொல்றீங்க ஆண்டவர் இங்க இருக்கிறாருன்னு? வந்துட்டாங்க. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ மத்தியிலே, அதுதான் நடுவிலே சொல்லுவாங்களா நம்ம ஆளுங்க தான். ஏதாச்சும் ஒரு இடத்த சொல்றானா அங்க போயிட்டு அந்த நடு சென்டர், நடுனாலும் ஒண்ணுதான், மத்தியினாலும் ஒண்ணுதான், சென்டர்னாலும் ஒண்ணுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் நடுவிலே, திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் இஸ்ரவேலின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ நாம பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்தவர்களாய் பாவத்திலிருந்து விடுதலையாகி இஸ்ரவேல் பிள்ளைகளாய் இருக்கும்போது நம் மத்தியிலே தேவன் உலாவுகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலா இருந்தா அவருடைய ஜனமாய் இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஜனத்தின் மத்தியிலே தேவன் உலாவுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஜனத்து தான் இந்த மாதத்துல வெட்கப்பட போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சும்மாலாம் சொல்லிட்டு போல. லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், தலைப்புக்குள்ள வரல, இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். எப்படி நம்மளுடைய ஜனத்தின் மத்தியில அவர் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் நடுவிலே உலாவி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். யாருடைய தேவனாய் இருப்பாரா?
அதான் யாருடைய தேவன்? இது உங்கள் சொத்தின் மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய தேவனாய் இருப்பார், நான் அவருடைய, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுச்சா? இங்க உலாவு வருகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. நாம அப்ப யாரா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. தலைப்பு அதுக்குள்ளதான் வரேன். இந்த டவுட் தான் பிரச்சனையே இன்னைக்கு. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இங்க இருக்கிற பிள்ளைகளோட சேர்ந்து சொல்லுவோம். இப்ப சிமியோன் பிரதர் இருக்காரு. யார் அவர்? சிமியோன். அவங்க அப்பா பேர் என்ன? ஐயா சிமியோன், உங்க அப்பா பேர் என்ன? ராஜா. ஷகினா சிஸ்டர், உங்களுடைய அப்பா பேர் என்ன? ஜேக்கப். இப்போ ராஜாவுக்கும் ஜேக்கப்புக்கும் ஒரு தொடர்புமா இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையாமா? ராஜாவோட பிள்ளை யாரு? ராஜாவுடைய பிள்ளை யாரு? டக்குனு என் கூட பேசணும், கடகடன் கடந்து போவேன். ராஜாவுடைய பிள்ளை யாரு? ஜேக்கப்புடைய பிள்ளை யாரு? ஷகினா. இவங்க எப்போ கணவனும் மனைவியுமாய் மாறுகிறாங்க? கரெக்டா சொல்லுங்களேன், கரெக்டா சொல்லுங்க. திருமணம் அப்படின்ற பரிசுத்த மெய் விவாகத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணம் அப்படின்றது பொதுவான வார்த்தை. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்பட்ட பிள்ளைகளாய். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில சம் பாண்ட். கரெக்டா இல்லையா? ஏதோ ஒரு உடன்படிக்கை, ஏதோ ஒரு அக்ரிமெண்ட், ஏதோ ஒரு காரியம் இருவர் மத்தியில இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்களேன்? என்ன இருக்கு? போய் பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்களா? இல்லனா பார்க்கறதுக்கு முன்னாடியே? எதனால வருது அதெல்லாம்? வர மாட்டேன்றீங்களே. இங்க தான் இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி எங்க போங்க. நீங்க இந்த ஜோடி எனக்கு செட் ஆகல, வேற ஜோடிக்கு வரேன். இப்ப இங்க அமல்ராஜ் பிரதர் இருக்கிறாரு, இங்க செல்வராணி சிஸ்டர் இருக்கிறாங்க. இங்க அமல்ராஜ் பிரதருடைய தகப்பனுக்கும் செல்வராணி சிஸ்டருடைய தகப்பனுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? சத்தமா பேசுங்க எல்லாரும். இல்ல. ஆனாலும் இவர்களை திருமணம் என்கிற மெய் விவாகத்திலே இணைக்கப்படுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இவர்கள் மத்தியிலே என்ன கிரியேட் ஆகுது? ஒரு உடன்படிக்கை, ஒரு பாண்டிங். கரெக்டா இல்லையா? எதன் நிமித்தம் உருவாகுது? அட போமா. எதன் நிமித்தம் உருவாகுது? வரீங்க யாரோ சொல்றீங்க, யாரு சொல்றீங்கன்னு தெரியல. அன்பின் நிமித்தமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. உண்மையா இல்லையா? நான் அஜித் மாதிரி கேட்டேன், விஜய் மாதிரி கேட்டேன், வந்தது குரங்கு மாதிரி இருந்தாலும் கட்டிட்டு சமாளிக்கிறோம்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதனால? நம்ம காலில் தான் பேசுனீங்களா? அச்சோ, ஆண்டவர் வெளிப்படுகிறார், நான் இல்ல சொல்றேன். நானா பேசிட்டு இருக்கிறேன், ஓப்பனா சொல்றேன். அங்க வேற மாதிரி போச்சு தாட்டி, இங்க வேற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆமென். நான் அதுதான் சொல்றேனே, எனக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு பாண்டு. நீங்க பேசுனதா அங்க வரீங்க வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க, எங்க அப்பா என்னை வளர்த்ததுக்கு அதுவுமா எங்க தகப்பன் என்னை எப்படி பாத்துக்கினா தெரியுமா? போயும் உன்னை கட்டிக்கிட்டேன் பாரு. ஆமென். ஹalleluya. இந்த திருமணம் ஆகி ஏன் இதை இவ்வளவு சொல்ல வரேன்னா, இந்த காரியத்துக்குள்ளாக கடந்து வருகிறேன். கணவனும் மனைவியுமாய் இணைந்தாலும் அன்பின் நிமித்தமாய் வெளிப்படும் போதுதான் அது ஒரு குடும்பமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. இங்க நான் இருக்கிறேன், செல்வராணி சிஸ்டர் இருக்கிறாங்க, பிரியா சிஸ்டர் இருக்கிறாங்க, ஜாய் சிஸ்டர் இருக்கிறாங்க, இமானுவேல் ஐயா இருக்கிறாங்க, ஈசாக்கு பிரதர் இருக்கிறாங்க, பாஸ்டர் அம்மா இருக்கிறாங்க, ஜெஃப்ரி பிரதர் இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருந்தாலும் அவர் இங்கே உலாவுகிறவராய் இருக்கும்போது ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு பாண்ட் இருந்தாதான் ஆண்டவர் என்னை அவரு ஜனமாய் ஏற்றுக்கொள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்ல வரது புரிஞ்சுச்சிங்களா? எங்க இவங்க தகப்பனாருக்கும் அவங்க தகப்பனாருக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்க அப்பா முன்னாடியே ரட்சிக்கப்பட்டாரமா? பான் கிறிஸ்டியனா? இல்ல, பாதியில தான் ரட்சிக்கப்பட்டாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ நடுவுல தேவனை ஏற்றுக்கொண்டு
அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. திருமணமாகி ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணி ஒரு குடும்பமாய் 2 பிள்ளைகளோடு தேவன் நாமத்தை இந்த நாளில மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே தான் நான் சொல்ல வரேன். நீங்க எப்படி வேணாலும் இருந்திருப்பீங்க. அவர் உங்களை தம்முடைய ஜனமாய் ஏற்றுக்கொண்டு இந்த ஸ்தலத்துல வைத்து ஒரே குடும்பமாய் துதிக்கும் போது கவனிங்க, இங்க உலாவுகிற தேவனாய் இருக்கிறாரா? அவருடைய ஜனம் ஒரு பாண்டின் நிமித்தமாய் அவரோடு உறவாடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்ல வர்றது புரிஞ்சிச்சிங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை. இப்போ அமல்ராஜ் பிரதருடைய வைஃப் யாரு? கேரன் சிஸ்டர் யாரு? மாத்தி சொல்லிட்டாங்கன்னா தப்பா போயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நான் ஜனமா இருக்கிறேன். யாருடைய ஜனமா இருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்மளுடைய தகப்பன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கும் அவருக்கும் ஒரு சுயாதீன அன்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இங்க உலாவுகிற தேவனாய் இருக்கும்போது எந்த ஒரு பிள்ளை இந்த பாண்ட் அன்பு வைத்திருக்கிறதோ அந்த பிள்ளை இடத்துல என் தேவன் பக்கத்திலேயே நிற்பாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் பேசின வார்த்தை தான், என் வாயின் சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே உண்மையான அன்பு வைத்திருந்தோமா என்றால் அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபோன் பண்ணுவாங்க. அமல்ராஜ் பிரதர் ஃபோன் பண்ணாரு. இப்போ பண்றாராலாம் தெரியாது. அப்போ கல்யாணமான புதுசுல பண்ணுவாரு. என்னம்மா, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அப்போதான் நல்லா தூங்கி ஏஞ்சிருப்பாங்க. ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. இல்லை வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கே, உடம்பு இடம்பு சரியில்லையா, ஒழுங்கா சாப்பிட்டியா, ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணுமா, நான் உடனே லீவ் போட்டு வந்துட்டுமா? இப்ப கேட்டு பாருங்க, அன்பு தாங்க. இந்த விருப்பம் தான். நம்ம இங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்த உடனே இந்த அன்பை ஆண்டவர் இங்க எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு பிள்ளை உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிறோம். சங்கீதக்காரர் தாவீது சொல்றாருல, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறான்னு போடல, சமீபமா என்ன பக்கத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு எந்த ஒரு பிள்ளை தேவன் மேல வைத்திருக்கிறதோ அந்த பிள்ளையை தான் தேவனுடைய ஜனமாய் என் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எங்க உலாவுகிறார்? தம்முடைய ஜனமாய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் எங்கெல்லாம் உலாவுகிறார் பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். எங்கயா புரிஞ்சுக்கோங்க, தேவாலயத்திலும் சாலமோனுடைய. அப்ப புரிஞ்சுக்கோங்க, இப்ப அமல்ராஜ் பத்திரும் செல்வராணி சிஸ்டரும் தேவனுடைய ஜனமாய் இருந்தாங்கன்னா அவங்க இங்க வந்தாலும் தேவன் அவங்க கிட்ட உலாவுவார். அவங்க வீட்டுக்கு போனாலும். புரியுதா நான் சொல்ல வருது? சங்கீதக்காரன் தாவீது சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய், நான் நடந்தாலும் என்னோடு கூட இருக்கிறேன், நான் படுத்திருந்தாலும், நான் பாதாளத்திலே படுக்கை போடாலும் எங்கேயும் விட மாட்டாரு. இதுதான் விஷயமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளை அங்க போகுது, நானும் போவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? He is a guardian for everywhere. ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஆலயத்தில் உலாவுகிற தேவன் அவருடைய ஜனமாய் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்திலும் அவர் உலாவுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் தான் இந்த மாதத்தில் வெட்கப்பட போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை நாம அறியறதில்லை. ஆண்டவர் இங்கு உலாவுகிறார், ஆண்டவர் என் பக்கத்துல தான் இருக்கிறார், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார், இம்மட்டும் நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்றால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க.
மேலும் நமக்கு அருளப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் போதுமா, நாம வெட்கப்பட மாட்டோம். தேவ அன்பு எங்க இருக்கணும்? தேவ அன்பு எங்க இருக்கணும்? சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெளியரங்கமா இருக்க கூடாது. வந்து ஆண்டவரை துதிக்கிற மாதிரி, ஜெபிக்கிற மாதிரி எல்லாருமே ஆக்ட் பண்ணலாம். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? பிசாசு பிடிச்சவங்க கூட ஆண்டவர் வந்து துதிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவான். பார்த்திருக்கீங்களா? உண்மையா இல்லையா அக்கா? ஆரம்ப பாட்டுல உள்ளதா இருக்கும், ஜபத்துல உள்ளதா இருக்கும், வேதத்தை வாசிக்கும் போது உள்ளதா இருக்கும். ஆனா வர்ஷிப் டைம்ல உள்ள இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எப்படி வேணாலும் சமாளிச்சிருந்தலாம். உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளும் போது அந்த அக்கினி அனல் அந்த இடத்துல ஆமென் வெளியரங்கமாகும். ஆமென், ஹalleluya. தேவ அன்பு இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கணவனும் மனைவிக்குள்ள இருக்கிறது என்ன? அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருந்தாதான் அவருடைய ஜனமா இருப்போம். ஆமென். அப்பதான் நாம கேட்டுக்கொள்வதற்கு முன்பதாகவே நம்மளுக்கு என்ன தேவை என்று. ஆலயத்தில் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார் என்றால் இங்கிருந்து அப்படியே வராருன்னு வச்சுக்கோங்களேன். சிமியன் பிரதர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்கும் போது என்ன பண்ணுவாரு? என் பிள்ளை நல்லா ஆராதிக்குது, ஏதாச்சும் கேக்குதா? ஆமென். நின்னு பாப்பாரு. ஆமென், ஹalleluya. இல்ல ரொம்ப ஃபோர்ஸோட எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்க மாத்திரம் போதும் சொல்லி ஆண்டவர் மாத்திரம் எந்த பக்கத்துல இருக்கிற கண்ணை என்ன நொட்டி கிட்டி பார்க்காம அவர் பாட்டு துதிச்சுட்டு இருக்கிறாருன்னா ஆண்டவர் பாப்பாரு. இவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே அங்கிருந்து அப்படியே பின்னாடி போறாருன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணை நோண்டி பார்த்துன்னு திருன்னு முழிச்சுக்கின்னு கையை தட்ட முடியாது, ஜெபிக்க முடியாது, வாயை திறக்க முடியாது, ஆண்டவர் தொழுது கொள்ள முடியாதுன்னா பாப்பாரு. இது இன்னும் வரவே இல்லை, வரும்போது பார்த்துக்கலாம், போ அத்த லைன் போ. ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஒன்று சொல்றேமா, அன்பு இருக்கிறவங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அதனால்தான் ஆராதனை வேலையில தேவனுடைய சமூகத்துல இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு அநேகர் ஆராதனை முடிஞ்ச உடனே தான் வந்திருக்கீங்க. வேஸ்ட், வந்து பிரயோஜனமே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரை துதிக்கும் போது அவருடைய சமூகத்தில் நிற்கணும், அவரை தொழுது கொள்ளும் போது அவருடைய சமூகத்தில் நிற்கணும், அவரை ஆராதனை செய்யும் போது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், குலம் கலக்கப்படுவதற்கு முன்பதாகவே நீங்க இருக்கணும். அது எப்ப கலக்கப்படும் சொல்ல முடியாது, அது எப்ப இறங்கும் சொல்ல முடியாது. ஆவியானவர் எப்ப வேணாலும் உங்கள் தலைமையில கைகளை வைப்பார். ஆமென், ஹalleluya. ஆரம்ப ஜபத்திலே உள்ள இருக்க கத்துக்கோங்க. ஹalleluya. நான் திரும்ப சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உலகத்தின் காரியமாய் நிறைய தடவை பேசியிருக்கிறேன். விரும்பினவர்கள் நம்மளை எதிர்பார்க்கும் போது அந்த டைமுக்கு முன்னாடியே போய் நிற்கிறோம்ல. கரெக்டா இல்லையாமா? கரெக்டா இல்லையா? சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னா 2 நாள் கழிச்சு போய் நின்னா என்னம்மா சொல்லுவாங்க? பேட்டையிலேருந்து வந்த சிஸ்டர் சொல்லுங்களேன், முக்கியமான சொந்தக்காரங்களுடைய கல்யாணம், வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை பழம் எல்லாத்தையும் வச்சு உங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் போய் நின்னா என்னம்மா சொல்லுவாங்க? ஏச்சி தான் வாங்கணும். நல்லவங்களா இருந்தா ஏச்சி, நல்லவங்களா இல்லைன்னா உனக்குலாம் வேற போய் பழம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தம் பேரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? உண்மையே சொல்றேன். இதே ஒரு மனுஷனாய் இருக்கிறவர்களை இவ்வளவு ஏச்சு பண்ணும் போது ஆண்டவர் இவ்வளவு அற்புதமாய் உயிரையும் ஜீவனையும் ஆபத்திலையும் விபத்திலையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்த தேவனுக்கு லேட்டா வந்த எப்படிங்க? ஆண்டவர் என்னையா ஃபர்ஸ்ட் இப்படி விட்டுறாரு, நீ ஒழுங்கா இருக்கிறவர் இப்படிதான் விடுவாரு. ஹalleluya, ஹalleluya. ஆடி அசைஞ்சு வர வரைக்கும் இப்படிதான் இருப்போம். நம்மளுடைய ஆசீர்வாதமா ஆடி அசைஞ்சு தான் வரும், லேட்டா தான் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீ லேட்டா வந்தீனா ஆசீர்வாதம் லேட்டா தான் இருக்கும், சமாதானம் லேட்டா தான் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. கரெக்டா இல்லையா? நான் பேசுறது கரெக்டா தப்பாமா? கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய நேரத்துல 5 பேர் தாமதிச்சாங்கம்மா, 5 பேர் லேட்டா வந்தாங்க. என்ன ஆயிடுச்சு? என்ன ஆச்சு? மணவாளன் வந்துட்டு கிளம்பிட்டாரு. அதே போலதான் இங்கேயும் உங்களை ஆசீர்வதிக்கணும் வந்திருப்பாரு, மனம் நினைச்சிட்டு வந்திருப்பாரு. ஆரம்ப ஜபத்திலே வந்து மகளை ஆசீர்வதிக்கணும், காணமே.
ஜாய் சிஸ்டர் எப்பவுமே வந்துருவாங்களே காணமே, பிலோ சிஸ்டர் வந்துருவாங்களே எப்பவுமே காணமே. ஆட்டோ வரலாம் சொல்ல முடியாது சிஸ்டர், எண்ணெய் இல்லைலாம் சொல்ல முடியல அவங்களால. கரெக்டா இல்லையாம்மா? சாக்கு போக்கு நம்ம ஏத்துக்குவேன், நான் ஏத்துப்பேன், பக்கத்துல இருக்கிறவங்க ஏத்துப்பாங்க. இமானுவேல் ஐயா பரவாயில்ல விடுங்க ஐயா, ஒரு நாள் தானே வந்தாங்க, நீர் சொல்லுவாரு. ஆண்டவர் ஏத்துப்பாரா? சரி சரி கதவு திறந்து விடு, உள்ளவா. 5 பேரை ஏத்துக்கினாராமா? நோ, நாம தான் ஆயத்தமாகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. பொதுவா பேசுறேன் நான். ஆண்டவரை தொழுது கொள்ள திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை வரலாமா? கரெக்டா? சனிக்கிழமை வந்து தான் ஞாயிற்றுக்கிழமை. நாம முன்னாடியே கிளம்பணும்னா கிளம்ப முடியுமா? கிளம்ப முடியாதா ஐயா? கிளம்பலாம்ல. கல்யாணத்துக்கு காலைல 3:30 மணிக்கு முகூர்த்தம். எத்தனை மணிக்கெல்லாம் எழுந்துப்பீங்க? உண்மையா சொல்லுங்க. 3:30 மணிக்கு முகூர்த்தங்க. சாரி வேணாம், 5:30 மணிக்கு முகூர்த்தனே வச்சுக்கலாம். எத்தனை மணிக்கு போவீங்க? ரொம்ப ரொம்ப நெருங்கினவங்க எத்தனை மணிக்குமா போவீங்க? சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்க. நேரத்தோட கிளம்பிடுவோம்டா. என்னடா கேள்வி கேட்குற நீ? இன்னும் கேட்டா அதுக்கு முந்தின நாளே போய் அந்த மண்டபம் எங்கேயோ உட்காந்து அவங்களுக்குன்னு ஒரு ரூமை பார்த்து, கரெக்டா இல்லையா, ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஃபேஷியல் பண்ணி ஹேர் மேக்கப் பண்ணி நைட்லாம் தூங்குதோ தூங்கலையோ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா அங்க வரத்துக்கு மாத்திரம் ஆடி அசைஞ்சு ஏஞ்சிக்கல பாஸ்டர், குழந்தை ஏஞ்சிக்கல பாஸ்டர், இந்த மித்து பையன் கேட்க மாட்டேன்றான் பாஸ்டர், இந்த ஜஸ்வின் ஏஞ்சிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், இந்த சாமியில் அடங்க மாட்டேன்றான் பாஸ்டர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்ல வரேன்னா புரிஞ்சுக்கோங்களேன். ஆண்டவரை தொழுது கொள்கிறது ஒரு நாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த பரிசுத்த நாளை எப்படி ஆசரிக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும் ஆசரிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பயத்தோட பக்தியோட தான் ஆசரிக்க வந்திருக்கேன்னு சொல்லுகிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். பயம் பக்தி இருந்துன்னா கரெக்டா அந்த டைம்ல இருந்திருப்பீங்க. கரெக்டா இல்லையாமா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரை அவருடைய ஜனமாய் இருக்கிற பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நேரத்தோடு தேவனை துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்க சொன்ன பிரகாரம் இருதயத்திலே தேவ அன்பு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடுவில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க, அவருடைய ஜனத்தை அவர் கைவிடுவதில்லை. அவருடைய ஜனம் எப்படி இருக்கணும்னா தேவ அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வரும் 27ஆம் வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:27. இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட போவதில்லை. அப்போ அந்த ஜனம் வெட்கப்படாம இருக்க தேவனை அறியணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் வந்தேனுங்க, நீங்க அங்க பிஸியா இருந்தீங்க. ஆமே, நீங்க இதை என்ன பார்க்கல. சொல்றமா இல்லையா? நிறைய இடத்துல ஒரு சில பேர் பொய் சொல்லுவாங்க. யாராச்சும் போயிட்டு வந்ததெல்லாம் காதுல வாங்கிக்கின்னு, நான் அன்னைக்கு வந்தேன், நீங்க அதான் கவனிக்கல. ஆமேன். அடிச்சு விடுறது இதெல்லாம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படிலாம் இங்க ஆண்டவர் இடத்துல அடிச்சு விட முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை அறியணும். இந்த இடத்துல வந்து முழங்கால் படியிட்டு உண்மையும் முத்தமாய் முழு இருதயத்தோட துதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்போது அவர் உங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே, சொல்லுங்க இப்போ முடிங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே, வார்த்தையை முடிங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே குறைகளா கவலைகளா? அப்ப புரிஞ்சுக்கோங்க, நாம ஒருத்தரை அதிகமாய் அன்பு வைத்தாதான் அவர் நம்மளை விசாரிப்பாங்க. கரெக்டா இல்லையா? நான் வரேங்க, இப்போ கேரன் சிஸ்டர் வீட்டுக்கு வரேன், உள்ள நுழையிறேன், கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சிஸ்டர் தண்ணியே கொடுக்கல, என்கிட்ட பேசவும் இல்லை.
போறாங்க வராங்க, ஏதோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நான் உட்கார்ந்து இருக்கிறத மதிக்கவே இல்லை. அத்தனை நாள் அவங்க வீட்டுக்கு போவேனா நாங்க? சொல்லுங்களேன், போவீங்களா நீங்க அந்த மாதிரி வீட்டுக்கு? மதியாத தலைவாசலை. அதேதான் இங்க உலாவுற தேவனாய் இருக்கிறார். வந்து பாப்பாரு, சுரேந்தர் பிரதர் ஜெபிக்கிறாரா? ஜெபிக்கல, சரி போவார். அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம். திரும்பி வந்து பாப்பா, சுரேந்தர் பிரதர் ஜெபிக்கிறாரா? ஜெபிச்சாருன்னா ஓகே, உங்களை விசாரிப்பாரு. என்ன பிரச்சனைடா உனக்கு? ஏது பிரச்சனை? என்ன வேணும்? இதுதான் தடையா இருக்கா? நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற, புரிஞ்சுக்கோங்க. அன்பா இருக்கிறவங்க ஆண்டவரை எது நடந்தாலும், எது பண்ணாலும், எது தடையா இருந்தாலும் துதிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க சொல் பிரவாதத்துக்கு முன்னதாகவே அவங்களுக்கு கொடுத்துருவாரு. ஆனா அன்பு கொஞ்சம் இப்பதான் வராங்க, ஆண்டவரை தேடுறாங்கன்னா அவங்களை விசாரிக்கிறவராய் நிற்பாராம். உண்மையா இல்லையா நான் சொல்றது? இப்போ நான் இங்க இருக்கிறேன், இப்போ விஜிலா சிஸ்டம் மூஞ்சி பழைய கலை இல்லை, ஏதோ ஒரு டல்லா இருக்கிறவங்க, தூக்கம் இல்லையா என்னன்னு தெரியல. அவங்களை இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு மூஞ்ச பார்க்கும்போதே சொல்லுவோம்ல, ஏதோ உனக்கு பிரச்சனை. அவங்கள விசாரிப்போம். கரெக்டா இல்லையாமா? கரெக்டா இல்லையா? அன்பு இருந்தால் தான் விசாரிப்பு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசாரிக்கும் போது தான் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டுன்னு தெரியல. நம்மளுக்கு எத்தனை பேர் சொந்தக்காரங்க இருந்தாலும் ஒருத்தரை எதிர்பார்ப்போம். எல்லார்கிட்டயும் சொல்றதை காட்டிலும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவோம். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி ஒருத்தர் வச்சிருக்கீங்க? என் சொந்தத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க பாஸ்டர், அவங்க கிட்ட நான் இதுவரையும் எதுவுமே மறைச்சதே இல்லை பாஸ்டர். புரிஞ்சுக்கோங்க. அதே போலதான் இங்கேயும் நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன், அன்பு எங்க அதிகமா இருக்கிறதோ அவங்க கிட்ட தான் அதை பகிர்ந்துக்குவாங்க. அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுச்சா? அன்பு கொஞ்சம் கம்மி தான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆண்டவர் மேல அன்பு கம்மியா இருக்கிறதுனால தான் லேட்டா வரும். அதனால தான் அவர் நம்மளை உண்மையும் உத்தமமையும் நம்மள தேவனை தேடாதனால தான் நம்மளை விசாரிக்க முடியல. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏனோ தானே வந்து கும்பலோட கும்பலாக உட்காந்து கல்யாணத்தில் சாப்பிட்டு போகிறதுனால தான் ஆண்டவர் நம்மளை தனிப்பட்ட முறையில் நம்மளை விசாரிக்கிறவராக இல்லை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அதே முந்தின நாளே ஆயத்தமாகி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கரெக்டான டைமுக்கு வந்து கூட நின்று ஹெல்ப் பண்ணி ஆண்டவருக்கு தொழுது கொண்டு முடிகிற வரைக்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா அதுக்குண்டான ஆசீர்வாதம். அவன் கடைசி வரையும் இருந்தான். அந்த திருமண காரியம் முடிகிற வரையும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணா. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? சொல்றோமா இல்லையா? மனுஷனாகி நாம அதே தாங்க ஆண்டவரும் நம்மள இடத்துல எதிர்பார்க்கிறார். முதல்ல இருந்து துவக்க ஜபத்திலிருந்து முடிகிறவர் ஜபகிற வரைக்கும் தேவனோடு உறவாகலே இருக்கணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்போ இருக்கும் தெரியுமா? தேவனோடு ஒரு அன்பு உள்ளத்திலிருந்து வரணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் நடுவிலே உலாவுகிறவராய் இருக்கிறவரை நீங்க அறியணும். அப்பதான் அந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க, அவரை அறியணும். இதுதான் தலைப்பே. என்ன பண்ணணும்? அவர் என்னுடைய தேவன் என்று நான் அறியும் போது அந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிலாம் அறியணும்? சங்கீதம் வாசித்த சங்கீதத்தில் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே போதுமா? இப்போ இங்க சாட்சி சொல்லும் போது எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. அதுல ஒரு வித்தியாசமான சாட்சி அருமையான ஜெஃப்ரி பிதர் எங்க போயிட்டாரு? ஜெஃப்ரி பிதர் ஒரு சாட்சி சொன்னாரு. ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு விடல. பைக்ல தான் போறேன், பைக்ல தான் வரேன், ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யல பாஸ்டர். எனக்கு என்ன செஞ்சிட்டார் இந்த வருஷம் துவங்கி? சித்ராமா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் டென்ஷன் ஆகாம உட்கார் உட்கார், அமைதியா உட்காரு. இந்த பாஸ்டர் கத்ததெல்லாம் காதில் வாங்கிக்காது, உட்கார அமைதியா உட்காரு. எத்தனை மாசம் கடந்திருக்கீங்க சித்திரமா? 7 மாசம் கடந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. நான் அவங்கள மட்டும் சொல்றேன் நினைச்சுக்கோங்க, மற்றவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். எத்தனை மாசம் வந்திருக்கிறோம் கடந்து?
அதுவே பெரிய விஷயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இருக்கிற வியாதி, பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பண கஷ்டங்கள், வியாகுலங்கள், நம்ம குழி நோண்டின காரியங்கள்லாம் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதன் மத்தியில ஹalleluya 7 மாதங்களை கடக்க செய்ததை கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார்ந்து திங்க் பண்ணுன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன், நான் தான் இந்த 7 மாதங்களை உங்களை கடக்க வைத்திருக்கிறேன். இந்த 8ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே அவருடைய சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறேன் என்றால் நான் தாண்டா உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, 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 ஹalleluya. இதை நினைத்து பார்த்து தான் அருமையான பெக்மான்ஸ் ஒரு பாட்டு பாடுவார். என் கூட சேர்ந்து நீங்களும் பாட போறீங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. திரும்ப பாடுவோமா? இன்னும் உம்மை. பாடாதவங்களை தனியா பாட சொல்ல போறேன். இப்போ மைக் இருக்கா? பார்த்தா இருக்கு. அறியணுமே, இந்த மாதத்துல இன்னும் சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். போதும் போதும் போதும். இன்னும் அவரை பரிசுத்தமுள்ளவன் இன்னும் அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. இன்னும் இந்த மாதத்துல ஆண்டவரை அதிகமாய் அறியும் போதுதான் அவருடைய ஜனமாய் மாறி உங்களுடைய நெருக்கங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து என் தேவன் விடுதலை கொடுத்து உங்களை தேவன் வெட்கப்படுத்தாதபடிக்கு என் தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. என் ஜனங்கள் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் செய்யல பாஸ்டர்ன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்யல, இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுக்கலன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. நீங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி ஆண்டவர் பலவிதமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில செய்திருப்பார். ஆமென், ஹalleluya. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. தாமதித்தாலும் அதற்காக காத்திருக்கணும். ஹalleluya, ஹalleluya. உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. சோ அமர்ந்திருந்து நானே தேவன் 7 மாதங்களை கடக்க செய்தேன் அல்லவா? இந்த 8ஆம் மாதத்தில் உன் தேவைகள், உன் சரீர சுகத்தை, உன் பண தேவைகள், உன் தடைகளை, உன் பிரச்சனைகளை, உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்களை என் தேவன் முறியடிக்க வல்லவர். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. அதை அறியுங்க. உட்கார்ந்து பொறுமையா 7 மாசம் கடக்க வைத்துட்டார்ல, 8ஆம் மாசமும் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எப்படிலாம் தேவனை அறியணும், எப்படிலாம் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார், எப்படிலாம் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார், எப்படிலாம் நம்ம இருக்கிறோம்னா 7 காரியங்களை சொல்ல போகிறேன். முதல் காரியம் உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொன்ன வார்த்தையை எப்படிலாம் அறிந்து கொள்ளலாம்? முதல் காரியம் உபாகமம் 29:5. கர்த்தராகிய நான் நீங்கள் அவருடைய தேவன், அவர் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி நம்ம அந்த யாத்திராகமத்தின் காரியத்துக்குள்ள போவதுக்கு முன்பதாக 7 மாதங்கள் நம்மளை நடத்தி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya.
அது அறியணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நடத்தினதற்காக நன்றி. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? 7 மாதங்கள் கடக்க செய்ததற்காக நன்றி. அதை அறியுங்க. ஆண்டவர் நம்மளை நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யாத்ராகமத்தில் வாசித்தீங்கன்னா இந்த வசனத்தில் கிளியரா போட்டிருக்கோம். கடைசியாய் அவங்களுடைய பாதரட்சிகள் கூட தேயலையா, காலணிகள் கூட 40 வருஷம் நடந்திருக்கிறாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழி நடத்தினவர் 40 வருஷம். இங்க அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் தாண்டல. நீங்க சொன்னதுல அந்த காலத்துல எப்படி செருப்புலாம் இருந்திருக்கும் எனக்கும் தெரியல. 40 வருஷமா அவங்க பாதரட்சி தேயலையாங்க. அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பாதுகாத்து இருக்கிறார். ஆமே. ஒரு வார்த்தை இருக்கு யோபுவின் காரியத்துல, யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன், ஆண்டவர் அவருடைய ஜனமாய் இருக்கிறவர்களுக்கு அவங்களுடைய பொருட்கள் மேலையும் பாதுகாப்பை கட்டளையிடுவாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்மளை அற்புதமாய் நடத்தி வந்த தேவனை நோக்கி இந்த கால வேளையில துதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. எதுவுமே எனக்கு செய்யலன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க. வாய்க்கு வந்த பிரகாரமாய் பேசிடாதீங்க. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யல, ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க. சுகன் பெலன் ஜீவன் இருதயத்தை நன்றாய் இதுவரை துடிக்க வைக்கிறாரே, அதுவே ஆமீன் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமாய் நடத்தி வந்ததை முதலாவது அறியணும். இரண்டாவது காரியம், எரேமியா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 6:18. ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். அவர்களுக்குள் நடக்கணும், அறியணும். எப்படி ஆண்டவருக்குள்ள நடக்கணும்னு சொல்லிட்டு அறியணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு டேட்டா லிமிட்னு ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ கரெக்டாக ஃபோன்லாம் 1 GB தான் ஒரு நாளைக்கு லிமிட்னா அதுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக அதற்குள்ளே நடக்கணும். ஏன்னா அங்கே என்ன போட்டாவன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. இப்போ உங்களுக்கு தேவன் வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்த மாதத்தில் நடத்தணும்னா நீங்க அவருக்குள்ள நடக்க எப்படிலாம் நடக்க முடியுமோ அதை அறியணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? முதல் காரியம், அவர் வனாந்திரத்தின் வழியாய் இந்த 7 மாதங்கள் நடத்தி வந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைவு கூறணும். இரண்டாவது, அவருக்குள்ள நடக்க அறியணும். மூன்றாவது காரியமாய் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று. எத்தனை பேர் இதை அறிஞ்சிருக்கிறீங்க? ஆண்டவர் நேரா வந்து கத்தியத்து வெட்டுவாரா பிரதர்? நம்ம ஜெபம் பண்ண உடனே ஈட்டி எடுத்து குத்திடுவாரா பிரதர்? இதுவரையும் அப்படி பண்ணல. கரெக்டா இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணோம், ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்துருது. அப்போ அது அறியணும். ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல. அவர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணி வழக்காடி நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் எந்த ஒரு டூல்ஸையும் பயன்படுத்துகிற தேவன் அல்ல. ஆமென். அதை அறியணும். நான்காவது காரியம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை சேவிக்கிறதுனாலே, கர்த்தராகிய இயேசுவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. போதும். எதை அறியணும்? அவரை சேவித்தா சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காரியமாய் கொலோசியர்ல சொல்லியிருக்கிற பிரகாரம் கவனிங்க, அவரை சேவித்தா ஆசீர்வாதம் வரும் என்று நாம் அறியணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐந்தாவது காரியமாய் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஐந்தாவது காரியமாய் உபாகமம் 8:5. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல, ஒருவன் தன் புத்திரனை, தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று. போதுமா? நம்ம ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னா ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறார் என்று அறியணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா.
ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்று நாம என்ன பண்ணணும்? அறியணும், ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார், அவர் சித்தம் பிரகாரம் நடக்குதுன்னு என்று. கரெக்டா இல்லையா? யோபு அப்படித்தானே நினைச்சாரு. மனைவி என்ன சொல்றாங்க, நீ நல்லதாண்டா பண்ண, இன்னும் ஏன்டா அவரை தூஷிக்காம இருக்கிற, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்ட நாம். அந்த வார்த்தையை நம்ம அறியணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 6வது ஏசியா 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசியா 43:10. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அவரை அறிந்து விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது அப்படியே உல்டா பண்ணுங்க, அவரை விசுவாசித்து அறியணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒண்ணுமே இல்லைனாலும், எதுவுமே நடக்கலனாலும் ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்து என் தேவன் நடத்துவார் என்று, இதுவரை நடத்தினவை இனிமேலும் நடத்துவார் என்று அறியணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 7வது காரியமாய், கடைசி காரியமாய், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. எப்படியா? நன்மை செய்தா ஆண்டவரிடத்தில் பலன் வரும் என்று அறியணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எபேசியர் 6:7 என்ன சொல்லிருக்கு? நன்மை செய்கிறவனா இருந்தா தேவனிடத்திலிருந்து நம்மளுக்கு பலன் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 7 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அதாவது வனாந்திரத்திலே நடத்தி வந்தவரை அறியணும். 2வது அவருக்குள்ளே நாம் நடக்கும்படியாக அவரை அறியணும். 3வது அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்க வல்லவர் அல்ல என்று நம்ம அறியணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 4வது அவரை சேவிக்கிறதுனால சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம் என்று அறியணும். 5வது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால இந்த சிச்சையை அனுபவிக்கிறோம் என்று அறியணும். 6வது விசுவாசித்தால் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று அறியணும். 7வது அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தா கர்த்தரிடத்திலிருந்து பலன் வரும் என்று அறியணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அறிந்தவர்கள் எப்படி இருக்கணும்? 3 காரியங்கள் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதான 3 காரியத்தையும் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதல் காரியம், சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை அறிந்தவர்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு 3 காரியங்களை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 119:6. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. யார் வெட்கப்பட போறதில்லை? அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அறிகிற பிள்ளைகள் என்ன பண்ணணும்? கற்பனைகளை கண்ணோக்கமாய் கடைபிடித்து நடக்கும் போது வெட்கப்பட மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜென்ஸே இல்ல கேட்கிறேன். கற்பனைகள் எத்தனை இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதோ அதேதான், இங்க வர்றதோ அதேதான். அன்பு கூறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனையா இப்ப சொல்லுங்க? 2 ஒண்ணு. நான் திரும்ப சொல்லட்டுமா? இது ஸ்கூல்ல நடக்கிற காரியம். ஒருத்தனுக்கு தெரியாது, ஆனா அவன் வரும்போது மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா உளருவான். இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற முந்திரி கோட்டை என்ன பண்ணா ஏஞ்சி சொல்லி அடி வாங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது இங்க வந்தது இல்லைங்க, ஸ்கூல்ல வந்தது இல்லைங்க. எங்க வந்தது தெரியுமா? பின்னாடி வர ஏதேன் தோட்டத்திலேயே வந்துச்சு. நான் இல்ல, அவன் தான். அவன் இல்ல, இவன் தான். கடைசியா நீ உருவாக்கின சர்வம் தான் பையா. யார் மேல போட்டாங்க பையா? ஏசப்பா மேலே போட்டாங்க. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரேன் பின்னாடி, அதுவும் இருக்கு சப்ஜெக்ட்ல. முதல் காரியம், அறிந்த பிள்ளைகள் கற்பனைகளை கண்ணோக்கமாய் கடைபிடித்து நடக்கும் போது வெட்கப்பட மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னை நேசிப்பது போல காலையில எழுந்து எவ்வளோ மேக்கப் போடுறோம், எவ்வளோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருக்கிறோம். மற்றவங்களையும் பாருங்க, ஐயோ அவன் ஏன் இப்படி இருக்கிறான். காரியம் 69ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. என்னவா?
யார் வெட்கப்பட்டு போகாது இருப்பாங்க? காத்திருக்கிறவங்க, வெயிட் பண்றவங்க. ஹல்லேலூயா. முதல்ல கற்பனைகளை கண்ணோக்கமாய் காத்து நடக்கணும். இரண்டாவது காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும் ஆசீர்வாதத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22:5. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு, உம்மை நம்பி வெட்கப்பட்டு. அப்போ மூன்றாவது காரியமாய் யார் வெட்கப்பட போறதில்ல? நம்புறவங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கை இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இதை அறிந்த பிள்ளைகள் தான் இந்த நம்பிக்கை வைப்பாங்க. இம்மட்டும் நடத்தின தேவன், இதுவரை நாம தாங்கின தேவன், விசுவாசித்து நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது தான் நம்மளுடைய இந்த தடையும், இந்த பிரச்சனையும், இந்த போராட்டத்தையும், இந்த சுகவீனத்தையும், இந்த பலவீனத்தையும், இந்த பண கஷ்டத்தையும், இந்த குடும்பத்தின் சூழ்நிலையும் என் தேவன் நிச்சயமாய் மாற்றுவார் என்று ஒரு நம்பிக்கை வரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த நம்பிக்கையுடைய பிள்ளைகளை தான் தேவன் இந்த மாதத்தில் வெட்கப்படுத்தாதபடி பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் இருக்கிறாங்க, அநேக தேவனை நம்பினாங்க, காத்திருந்தாங்க, ஆண்டவரை அறிந்தாங்க, அதன் நிமித்தமா வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்த பைபிளில் அநேகர் இருக்காங்க. நான் ஒருத்தரை மாத்திரம் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகரை சுஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். புரிஞ்சிச்சா நான் சொல்ல வருது? புரியுதா? அவர் சுகத்தை கொடுக்கிறாருன்னு தெரிஞ்சு சுகவீனத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்களா? அவரை தொட்டா சுகம் வந்துரும்னு நம்புறாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஒரு மகள் அறிந்தவர்களாய் அதற்கு முயற்சி செய்யறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை. இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து. புரிஞ்சிச்சா நான் சொல்ல வர்றது? என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்று என் தேவன் அங்க உரைக்கிறார். கவனிங்க. ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டங்கள் போகும்போது ஒரு ஸ்திரீ ஆண்டவர் சுகமளிக்கிறார் என்று கேள்விப்பட்டு முயற்சி செய்யறாங்க. என்ன முயற்சி? என்ன பண்ணாங்கம்மா? அவங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்ற ஒரு நம்பிக்கையில அத்தனை திரளான ஜனத்தின் மத்தியிலே தேவனிடத்துல வந்து அந்த வஸ்திரத்தை தொட்டதினாலே ஆண்டவர் நின்னுட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப புரிஞ்சிச்சிங்களா? நம்மளுடைய தேவைகளின் நிமித்தமாய், நம்மளுடைய கஷ்டத்திலே, நம்மளுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் அவருடைய ஜனமாய் அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை அறிந்தவர்களாக இருந்தா நீங்க அவரை தொழுது கொள்ளும் போது அவர் உங்க இடத்தை விட்டு வேற எங்க போக மாட்டாரு. அதுதான் அங்கே நின்றுவாரு. அல்லேலூயா. அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சீஷர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் நின்று சொல்றாரு. நின்றுட்ட உடனே என்ன ஆண்டவரே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சிஷ்யர்களை பார்த்து சொல்லுகிறாரு, யாரோ என்னை தொட்டுட்டாங்கப்பா, என் வெள்ளமை புறப்பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ ஏளனமா பார்த்து சிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்களே, இவ்வளோ பேர் உங்க சூழ்ந்து இருக்கிறோம், நான் கூட உன்னை 10 தடவைக்கு மேல இச்சிட்டேன், லோ டீட்டெயிலான காரியத்தை பேசிட்டு இருக்கிறேன், இத்தனை பேர் சூழ்ந்து இருக்கிறோம், நான் கூட உன்னை 10 தடவைக்கு மேல டச் பண்ணிருப்பேன், நீங்க போய் காமெடி பண்றீங்களே பாஸ்டர். ஆமே, என்னிடத்துல இருந்து ஒரு வல்லமை போயிடுச்சுன்னு சொல்றீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்ல இல்ல, விசுவாசித்து என்னை யாரோ வந்து தொட்டாங்க, என் வல்லமை போயிடுச்சு. புரிஞ்சிச்சா? அநேகர் இங்க இருந்தாலும் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு அவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாரா, ஆண்டவர் ஏதாவது இந்த நாள்ல என் வார்த்தை நிமித்தமாய் பேசுவாரா என்று காத்திருந்து நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்து துதிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனுடைய வல்லமை பாயும். ஆமென். ஹல்லேலூயா,
அதனால தான் நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது எல்லாம் எப்போதும் ஆயத்தமாகி தாகத்தோடு வரணும். ஆமென். ஏனோ தான் எல்லாம் வந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க அறிந்தாங்க, அவரை தொட்டா சுகமாவும் என்று விசுவாசித்து நம்பிக்கையோடு கஷ்டத்தின் மத்தியில், ஜனக்கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதினாலே மகள் சுகம் பெற்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை செய்யக்கூடாது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்றாருன்னா, சங்கீதம் 97ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 97:7. என்னவா சொரூபம்னா என்ன? சொல்றதுக்கு வெக்கப்படுறோம், பாட்டு பாடத்துக்கு வெக்கப்படுறோம், கையை தட்டுறதுக்கு வெக்கப்படுறோம், ஆண்டவரை உண்மையா ஆராதிக்க வெக்கப்படுகிறோம். உண்மையா சொல்றேன், ஆண்டவர் தாங்க நம்மளை பார்த்து வெக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுகம் ஜீவன் தந்த உயிருள்ள இதுவரைக்கும் நம்மளுடைய காரியங்களிலே எல்லாவற்றையும் வாய்க்க செய்து தம்முடைய விலை உயர்ந்த தம்முடைய சொந்த ரத்தத்தையே கொண்டு மீட்ட தேவனை பக்தியே இல்லாம ஏனோ தானமோ எதுக்கோ வந்தோம் போனோம், 9 மணிக்கு மேல போறோம், சபைக்கு வரோம், ஆராதிக்கிறோம், ஏதோ தேடுவோம், ஆண்டவரை துதிப்போம். இந்த வாரம் வரலன்னா அடுத்த வாரம் இவன் கேள்வி கேட்பான். அப்படிலாம் வராதீங்க. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் உண்மையும் உத்தமமாய் தொழுது கொள்ள கத்துக்கோங்க. படுவார்களா? சொரூபங்களை வணங்குகிறவர்களும் அதை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். வசனம் உண்மையா இல்லையா? இந்த வேத வசனம் உண்மைன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி உடலில் வச்சு. வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? நான் போறேன், உங்களுக்கு ஒரு தியேட்டர் வருவார், அவர் என்ன பண்ணுவாரா? நான் வெளியே இருந்தேன், அவர் என்ன பண்ணுவாரா? உங்களுக்குள்ளே எங்க இருப்பாரா? போட்டோ ஃப்ரேம்ல இல்ல, எங்க இருக்கிறாரா? நமக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ அதை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அவரை அறியணும், நமக்குள்ளதான் தேவன் இருக்கிறார் என்று மூளை இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேடாதீங்க, வெளியே தேடாதீங்க, ஆண்டவர் வேற எங்கேயும் தேடாதீங்க, நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கூட தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறந்துடாதீங்க, அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நீங்க விட்டாலும் அவர் நம்ம கூட தான் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து திரும்பவும் உங்களிடத்துல சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையை மாத்திரம் நம்புங்க. ஹல்லேலூயா. சிலை வழிபாடுகள் வேணாம், சுரூபங்கள் வேணாம். ஆமென். ஹல்லேலூயா. போங்க வாங்க, தொட்டுக்கிட்டுலாம் கும்பிடாதீங்க. ஹல்லேலூயா. கூட போறீங்களா? போங்க, அவங்க செய்யட்டும், நம்ம சும்மா போயிட்டு வரட்டும். ஹல்லேலூயா. ஜாலியா போயிட்டு வாங்க. ஹல்லேலூயா. டூரா போறீங்களா? போயிட்டு வாங்க, தாராளமா போயிட்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? செல்வி சிஸ்டர் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? என்ன கொடுத்திருக்கிறார்? ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு, ஆண்டவர் ஞானிகளை தள்ளி பைத்தியமானவர்களை. என்ன அர்த்தம் கேரன் சிஸ்டர் இதுக்கு? ரோட்ல சுத்தி நிக்கிற பைத்தியமா? அவன் ஞானவானா இருந்தாலும் தேவனை அறியலன்னா அவன் வேஸ்ட். அவன் எதுவுமே ஞானவானே இல்லாம ஆண்டவர் மேல பயமும் பக்தியும் இருக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் பைத்தியம். ஆமென். எது நடந்தாலும், எது கொடுத்தாலும், எது கொடுக்கலனாலும் ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சிருக்கிறாளா, அதுதான் பைத்தியம். ஆமென். நான் பைத்தியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? நான் பைத்தியம். ஆமென் சொல்லாதீங்க, நான் பைத்தியம் மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள நான் பைத்தியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும், அங்க வாஞ்சை அப்படி இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவரை எப்போ என்ன பண்ணாலும், என்ன அவரை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் என்னை காப்பாற்றினாலும் சரி, இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாஸ்டர், இவ்வளவு போராட்டம் இருக்குது, நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி, அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருவோமா? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து என் டைம்குள்ளதான் இருக்கிற முடிச்சிடுறேன். எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம். யாரு வெக்கப்பட்டாங்கன்னு பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய. யாரு அவங்க மனைவி? ஆதாமுடைய மனைவி யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? ஏவாள். ஆதாமும் அவள் மனைவியும்
நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். என்னவா? எப்படி இருந்தாங்களா அவங்க? ட்ரெஸ் இல்லாம இருந்தோம். ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க? சந்தோஷமா தான் இருந்தாங்க. தோட்டத்தில் உலாவிட்டு இருந்தாங்க. அவங்க நிர்வாணிகள் என்று அவங்க அறியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் இருந்தா நம்மளுடைய நினைப்பு எல்லாமே இப்போ அப்படிதான். கரெக்டா இல்லையாமா? இது மட்டும் இருந்தா பாஸ்டர் நான் இப்படி இருந்துருவேன், இது இருந்தா என் பிரச்சனை மாறிடும், இப்படி இருந்தா அது மாறிடும். உலகத்தின் காரியங்களில பணம் எல்லாத்துக்கும் உதவும். ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. கவனிங்க, அங்க ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். பூமியிலிருந்து ஒண்ணு உருவாக்குறாரு. ஆனா என்ன உருவாக்குறாரு? வேரோட வருது. இப்ப அதனால தான் அதை சொன்னேன். எது வருது? நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தை பூமியிலிருந்து உருவாகுது. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை கூப்பிடுற, ஜாலியா சுத்தின்னு வருவாங்க, இங்க வாங்கம்மா வாங்க, நான் உங்களை உருவாக்கிட்டேன், இங்க ஒண்ணு உருவாகி இருக்கு, இது சாப்பிடக்கூடாது. பூமியில இது எல்லாத்துக்கும் உதவும், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டாக்டர் எல்லாத்துக்கும் பேசுவாரு, எல்லாத்தையும் செய்வாரு, உங்க கணவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா அது மட்டும் தயவு செய்து தவறா யூஸ் பண்ணிடாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த தவற செய்யாத வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க? வெட்கப்படல. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் சொன்னதை மீறாத வரைக்கும் வெட்கப்படல. என்ன நடந்தது? 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. எப்பொழுது? மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. இதுல நிறைய காரியங்கள் இருக்கு, இது நான் பேசணும்னா டைம் பத்தாது எனக்கு. அந்த பார்வைக்கு இன்பமா இருக்குமா, கவர்ச்சியா இருந்ததுனால, ஏவாள் புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்ததுனால கண்கள் என்ன ஆயிடுச்சா? அது வரைக்கும் நிர்வாணியாய் இருந்தவர்கள் கண் திறக்கப்பட்ட உடனே அதை அறிந்து வெட்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே. அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பேரும் வெளியரங்கமா இருக்கிறவங்க தான் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் தங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு மறைவும் ஒரு இடத்துல ஒரு மறைவு இருக்கும்போது ரெண்டு பேருமே பரஸ்பரமா இருக்க முடியுமாமா? இருக்க முடியுமா? ஹஸ்பண்ட் ஏதோ மறைக்கிறாரு, இருப்பாரு அவங்க கிட்ட ஃப்ரீயா, நீங்க ஏதோ அவர்கிட்ட மறைக்கிறீங்க, ஃப்ரீயா இருக்க முடியுமா? எப்போ அது வெளியே வருதோ ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்துக்க முடியாது. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ரொம்ப நாள் மறைக்கவும் முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம டைலாக் இருக்குல்ல, கத்திரிக்காய் முத்தனா வசனத்தை விட பயங்கரமா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ இங்க அதேதான். பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் தோட்டத்தில் உலாவும் போது ஆண்டவரோடு உறவாடுகிற பிள்ளைகள் இப்ப என்ன பண்றாங்களாம்? பாவம் செய்ததினால மறைந்து ஒளிந்து வெட்கப்பட்டு நின்றார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் ஆண்டவரிடத்துல உண்மையாய் தொழுது கொள்ள முடியாது தெரியுமா? ஆண்டவரோடு உறவாட முடியாது தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் மாத்திரம்தான் ஆண்டவரோடு உறவாட வெட்கப்படுவான். அல்லேலூயா. ஆராதனை செய்யும் போது யாரு உண்மையா தேவனை ஆராதிக்க மாட்டாங்க தெரியுமா? வெட்கப்படுறவன் தான் ஆராதிக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும் பாஸ்டர்? நான் எடுத்து வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க, முடிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை. ரெண்டு 28. இப்படி இருக்க பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரும்போது நாம் அவர் வருகையில், இப்போ இதுதான் சொல்லி முடிச்சேன். ஆண்டவர் எப்பவுமே வர மாதிரி வரும்போது அவங்க ஒளிஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்க இல்லாதபடிக்கு நீங்க தைரியம் கொண்டு அவருக்குள்ளே நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் நிற்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றமற்ற மாசற்ற பிள்ளைகளாய் அவருடைய ஜனமாய் அவரை எதிர்கொண்டு தைரியமாய் நிற்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு அவருடைய ஜனமாய் இருக்கணும், அவரை அறியணும். அப்பொழுதுதான் இந்த மாதத்துல வெட்கப்படுத்தாதபடிக்கு தேவன் பாதுகாத்து வழி நடத்த வல்லவராக. கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே
இந்த நாளில் பரிசுத்த பந்தியில் பங்கு கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவன் இந்த நாளில் பேசின வார்த்தையின் பிரகாரமாய் அவரை அறிகிற பிள்ளைகளாய், கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய், அவருக்குள்ளாக காத்திருக்கிற பிள்ளைகளாய், அவரை மாத்திரம் நம்பிக்கையோடு காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் அவருடைய ஜனமாய் ஒருபோதும் வெட்கப்படாதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாத்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? வரை தடப்பட்ட மக்கள் மனதில் பேசி தேவன் நடத்துவதில் கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 வருடத்தின் 8ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே விசேஷத்துமா இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் பிள்ளைகளுடைய நோக்கங்களை நீர் அறிவீர். பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி இந்த மாதம் முழுவதும் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் உங்களுடைய கரம் பிள்ளைகளோடு கடந்து செல்ல நீ கிருபை பாராட்டுவீராக. பேசின வார்த்தையின் பிரகாரம் அதிகமாய் உம்மை அறியும்படியாக, நீர் அவர்களுடைய தேவன் என்று அறியும்படியாக, நீர் அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிற என்று அறியும்படியாக நீ கிருபை பாராட்டு. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் எந்த தீங்கிலும், எந்த ஒரு பிரச்சனையிலும், எந்த ஒரு போராட்டங்களிலும், எல்லா தடைகளிலும் எங்கள் பிள்ளைகள் வெட்கப்படுத்தாதபடிக்கு நீர் அவர்களோடு கூட இருந்து ஜெயத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும், ஒவ்வொரு நாளிலும் அற்புதங்கள், அதிசயங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட நீ கிருபைத்தார். தேவரை நீ வெட்கப்படுத்தாதபடிக்கு பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தி அடுத்த மாதத்துக்கு உள்ளாக கடந்து போகும்போது ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல நீ கிருபை பாராட்டு. வந்த யாவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்ம அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கிறவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே ஜெபித்துட்டு கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.